ஹாய், இன்றைக்கான வெக்காபுலரிஸ் ஜுபிலண்ட். ஜுபிலண்ட் அப்படின்னா அதிகப்படியான சந்தோஷம். நம்ம சில பேர் கேட்பாங்க, ஹவுஸ் கோயிங், எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா, இட்ஸ் கோயிங் ஜுபிலண்ட், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு. ஹவ் இஸ் யுவர் மார்னிங்? மை மார்னிங் இஸ் கோயிங் டு ஜுபிலண்ட், ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு அப்படி சொல்லலாம். அடுத்து மிஸ்லே. மிஸ்லே அப்படின்னா நம்ம லூஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த வார்த்தைக்கு ஆல்டர்னேட்டாக நீங்கள் மிஸ்லே யூஸ் பண்ணலாம். தற்காலிகமாக துளைத்தல். கார் கீ வச்சுருந்துருப்போம், இங்கே தான் எங்கேயோ வச்சோம், ஆனால் எங்கே வச்சுன்னு தெரியல, அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் மிஸ்லைடு அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, இட் சீன்ஸ் ஐ ஹாவ் மிஸ்லைடு மை பென். தொலைச்சிட்டேன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அது அங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் மிஸ்லே. அடுத்து ஹோமேஜ். ஹோமேஜ் அதாவது மிகவும் மதிக்கும் செயல். ஒருத்தர் மேலே நமக்கு அதிகப்படியான ரெஸ்பெக்ட் இருக்குது, அந்த ரெஸ்பெக்டை வெளிப்படுத்தும் விதமாக நம்ம இன்னும் ஒரு செயல் செஞ்சிரோம்ல, அந்த ஒரு செயல் அதை நம்ம காமிச்சு கொடுக்குதுன்னா அந்த செயலுக்கு பேர் தான் ஹோமேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், முந்தி படம் எடுக்கும் போதெல்லாம் வந்துட்டு இந்த படம் எனது தாயாருக்கு சமர்ப்பணம், அது மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள மதிக்கிறாங்க, அதை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு படம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அதையே அவங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஹோமேஜ் யூஸ் பண்ணலாம். ஓகே, திஸ் மூவி இஸ் ஹோமேஜ் டு மை மதர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், see you அப்படின்னா சல்லடை. நம்ம ஃபில்டர்னு சொல்லுவோம்ல, அதை இனிமேல் see you அப்படின்னு சொல்லுங்கள், சல்லடை, ஃபில்டர். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.